ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரையினும் தேவனடி போற்றி ஆராத இன்பமருளும் மலை போற்றி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி பொய்ப்பது வேதம் நான்கினும் நீ பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த உள்ளத்திலே பகவான் வீற்றிருக்கின்றார். அவரை உங்கள் மனக்கண்களால் பார்க்க முயற்சி செய்யுங்கள். இறைவனை அறிந்து கொள்வதுதான் கல்வியினுடைய லட்சியம் என்று சொல்லுகின்றார் வள்ளுவர் பெருமான். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நம்முடைய உள்ளத்திலேயே இருக்கின்ற இறைவனை நாம் அறிந்து கொண்டு அவருடைய திருவடிகளை வணங்கினா நீடோடி வாழ்வோம்னு சொல்றார். இதை தெரிந்து கொள்ளலன்னு நம்ம கற்ற கல்விக்கு பலன் இல்லைன்னு சொல்றார். கற்றதனால் ஆய பயனென்பொல் வாதறிவன் நன்றால் தொழார் எண்ணி. படிச்சு பிரயோஜனம் இல்லை. பகவானை நம்ம உள்ளத்துல கண்டு கொள்ள விளைகிறார். அதனால கல்வியினுடைய நோக்கமே நம் வாழ்க்கையுடைய ஆதாரமாக இருக்கின்ற இறைவனை தெரிந்து கொள்வதுதான். ஒரு மனக்கண்களால உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனை பார்க்க முயற்சி செய்யுங்கள். அவருடைய திருவடிகளை நமஸ்காரம் செய்யுங்கள். விழுந்து தலையில அவருடைய கால் பண்ற மாதிரி நமஸ்காரம் செய்யுங்கள். அந்த வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கின்றாருன்னு சொல்றாரு வள்ளுவர். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள்லாம் மனக்கவலை மாற்றல் அறிந்து. பகவான நமஸ்காரம் பண்ணலன்னா மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் வர சவால்களை எல்லாம் சமாளிக்கின்ற திறமை இருக்காதுன்னு சொல்றாரு. பிறவை பெருங்கடல் நீந்துவார் நீந்தா இறைவனடி சேர்ந்தாரா. பகவான நமஸ்காரம் பண்ண முதல் பழக்கமாக வச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில. திருவுருவத்தை மனக்கண்ணா பாருங்க. அந்த திருவடிகளில் விழுந்து நமஸ்காரம் செய்யுங்க. எத்தனையோ குழந்தைங்க இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு உயிரையே இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலும் உலகத்திலேயும் லட்சக்கணக்கான மனிதர்கள் இறந்து விட்டார்கள். இதெல்லாம் நம்மளை காப்பாற்றி நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கார். ஒரு தாய் தகப்பன், ஒரு குடும்பம், ஒரு வீடு, பள்ளி, நம்ம வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்கள், ஆரோக்கியம், நல்ல உடம்பு,
நல்ல மனசு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பகவானே, எனக்குன்னு இருக்கிற ஒரு வாழ்க்கையை நீ தான் வழி நடத்தணும். அதில் வருகின்ற சவால்களை எதிர்கொள்வதற்கு உண்டான சக்தியும் அறிவு தெளிவையும் நீ தான் கொடுக்கணும் வேண்டும். என்னுடைய வாழ்க்கையினால எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கு நன்மை ஏற்படணும் வேண்டும். எந்த உருவத்தில் பகவானை நீங்க தியானம் செய்கிறீர்களோ அந்த உருவத்துக்கு ஒரு நாமம் இருக்கின்றது. சிவனை நினைத்தால் நம சிவாய என்ற நாமம், விஷ்ணுவை நினைத்தால் நாராயணாய என்ற நாமம், தேவியை நினைத்தால் மகாலட்சுமி, சரஸ்வதி தேவி, பராசக்தி நாமம் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும். இருள் சேர இருவினையும் சேரா இறைவன் பொருள் செய்த புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்லி அவருடைய திருநாமத்தை சொன்னால் நமக்கு ஒரு கஷ்டங்கள் அவனுக்கு பாதிக்காதுன்னு சொல்றாங்க. கஷ்டம் வராதுன்னு சொல்லலை, கஷ்டம் வந்தாலும் பாதிப்பு வராது. நல்ல இது பழக்கம். தினந்தோறும் காலையில 10 நிமிடங்களாவது தியானம் செய்கிற பழக்கம், அவருடைய நாமத்தை சொல்ற பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள். திருவடிகளை விழுந்து நமஸ்காரம் செய்யுங்க. உங்களுக்காகவும் ஒரு தாய் தகப்பனுக்காகவும் ஆசிரியர் பெருமனுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். பகவான் நமஸ்காரம் பண்ணி மெதுவாக ஒரு கண்களை திறந்து கொள்ளுங்கள். நேராக உட்கார 5 நிமிஷம் உள்ள சொல்லுங்கள். ஏறக்குறைய 17 மாதங்கள் பள்ளி இல்லை இல்லையா? 9ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது பள்ளியோட மூடிடுது. 7ஆம் கிளாஸ் பரீட்சை வைக்கல, 8ஆம் கிளாஸே இல்லை, 9ஆம் கிளாஸ்க்கு வந்துருக்கீங்க. 7ஆம் கிளாஸ் இருக்கும்போது சின்ன குழந்தைங்களா இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் அப்படி லேசாக வீசா வந்துடுது இல்லையா? உடலில் மாற்றங்கள், எண்ணங்களில் மாற்றங்கள்லாம் இருக்கு. ஒரு குரூஷியல் டைம் உங்களுடைய லைஃப்ல, உங்கள் வாழ்க்கையில இந்த கிராஸ் ரோட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, உச்சந்தி. எந்த டைரக்ஷன் போறதுன்னு தெரியாது. 4 ரோடு சேர்ந்தாலும் ஒரு உச்சந்தி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு கிராஸ் ரோட்ல இருக்கீங்க. You have to select which door you want, which route you want to go. Safest selection என்ன? நல்ல அகண்டமா இருக்கிற ரோட்ல, நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கிற ரோடு போகணும் இல்லையா? குறுகிய பாதையில் சென்றால், குறுக்கு வழியில் சென்றால் எங்க போய் மாட்டிக்கோன்னு தெரியாது. அதனால உங்க லைஃப்ல நீங்க டெசிஷன் எடுக்கணும். என்ன டெசிஷன்னா, எந்த சூழ்நிலையும் நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன டெசிஷனு? எந்த சூழ்நிலையும் சந்தோஷமா, எந்த சவாலையும் சந்தோஷமா எதிர்கொள்வேன், எல்லாருக்கும் சந்தோஷம். நல்லா இருக்குல்ல? டாக்டர் ஆகி அழுது இருப்பேன், இன்ஜினியர் ஆகி சண்டை போட்டு இருப்பேன், ஆபீசர் ஆகி லஞ்சம் வாங்குவேன். பதிலா எல்லா சூழ்நிலையிலையும் சந்தோஷமா இருப்பேன், மற்றவங்களுக்கும் சந்தோஷம். நல்ல லட்சியம் இல்லை இது? யோசிச்சு பாருங்க. நல்ல லட்சியமா? நல்ல லட்சியமா இல்லையா? நல்ல லட்சியம். முதல்ல சந்தோஷமா இருக்கணும்னா ஏதாவது நம்ம கிட்ட இருந்தா தானே சந்தோஷம் இருக்கும்.
இல்லையா? எதை நினைச்சு சந்தோஷப்படுறது? எதை நினைச்சு சந்தோஷப்படுறது? நம்ம எல்லாருமே பகவான் ஒரு சொத்து கொடுத்து வச்சிருக்காரு. உலகத்துல இருக்க எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு சொத்து நம்ம கையில இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும். என்ன இந்த சொத்து? நம்ம வாழ்க்கையிலே நாமே நிர்ணயம் செய்து கொள்ளக்கூடிய அறிவு புத்தி. நாய்க்கு, எரும மாட்டுக்கு இதெல்லாம் கிடையாது. நாயை பார்த்து உன் வாழ்க்கையின் லட்சியம் என்ன, பப்பி உன் வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணும்? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? பழகிறதா பழகுப்பா. மனித குழந்தைக்கு மட்டும்தான் என்னவாக போறேன் அப்படின்னு நம்ம சின்ன குழந்தை என்ன சொல்லியிருக்கோம்? என்ன சொல்லியிருக்கோம்? சும்மா சொல்லுவோம், டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், போலீஸ் ஆக, யாராவது திருடன் ஆக போறேன், திருடி ஆக போறேன், டெரரிஸ்ட் ஆக போறேன் சொல்லுமா இல்லையா? அப்ப நல்ல லட்சியத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி தான் பெரிய சக்தி, அறிவு சக்தி. அதை வளர்க்குற இடம்தான் இந்த பள்ளி. வாழ்க்கையில் நீங்கள் படிக்கிற மேத்தமெட்டிக்ஸ் உபயோகப்படுதோ இல்லையோ, ஆன்மீக கல்வி உங்களுக்கு உபயோகம். என்ன ஆன்மீக கல்வி அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு சக்தி, ஆன்மீக சக்தி. அதை தெரிஞ்சாவே அதுக்கு உண்டான வாழும். ஒருத்தர்கிட்ட அவங்க தாத்தா வந்து ஒரு கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சுட்டு இருக்கிறாருன்னு தகவல் தெரிஞ்ச உடனே அவன் என்ன ஆவான்? ஐயோ ஒரு கோடி ரூபாய் வச்சு போயிருக்கிறாரு அப்படின்னு நடுவானா? என்ன பெருமிதம் வரும் இல்லையா? ஒரு தைரியம் வரும். கரெக்டா? அது மாதிரி நமக்குள்ள ஒரு சொத்தை கொடுத்துருக்கான் பகவான், சொத்து வச்சுட்டு இருக்கான். நம்ம கிட்டே இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்க, நம்ம அடிமுட்டாள். குரு பரம்பரையில ஒரு சின்ன ஜோக் சொல்லிட்டேன். ஒருத்தன் கழுத வாங்க போனான். 5 கழுத வாங்கினான். தூரமா இருந்ததுனால ஒரு கழுத்து மேலே ஏறி உட்காந்து வந்தான். வீடு வந்து சேர்ந்துடுச்சு. கழுதை எல்லாம் வரிசையா போகுமா? நம்ம இப்படிதானே போகும். வீடு வந்தோடனே சரி எல்லா கழுதையும் வாங்கணும், கழுதை எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு தேடி பார்த்தா 4 கழுதை தான் இருந்தான். 1 2 3 4 5வது கழுதை காணும். 5வது கழுதை காணும்னு சத்தம் போட்ட உடனே அவங்க மனைவி வந்தாங்க. என்னது சத்தம் போடுறது? கழுதை வாங்கின, ஒரு கழுதையை காணும். எத்தனை கழுதை வாங்கினீங்க? 5 கழுதை வாங்கினேன். எத்தனை கழுதை தெரியுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. 4 கழுதை தான் தெரியுது அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு 6 கழுதை தெரியுது. என்னது 6 கழுதை? யார் அந்த 6வது கழுதை? இவனே தான். இவன் உட்கார்ந்து இருக்கிறானே அதுவும் கழுதை இறங்கணும் தானே. அது என்ன பக்கத்துல இருந்தாலும் அவன் அறிவித்து அது அது மாதிரி நமக்கு இருக்கிற சொத்து நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நமக்கு முட்டாள். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் ஏன் நம்ம வந்து அவங்களோட பழக்கத்தில் நம்ம ஏன் சொல்லு? முதல்ல அவங்க யாருன்னே அவங்களுக்கே தெரியாது. கரெக்டா? ஆனால் நமக்குலாம் தெரியுமா இல்லையா? நீ யாரு உடனே நம்ம என்ன சொல்றோம்? நான் இன்னாருடைய பொண்ணு, இன்னாருடைய பையன் தெரியுதா நம்மளுக்கு? அதே மாதிரி நம்மகிட்ட என்ன சக்தி இருக்குன்னு தெரிஞ்சு, என்ன சக்தி இருக்கு நம்மகிட்ட சொல்லி பார்க்கலாம். முதல் சக்தி நான் சொன்ன அறிவு சக்தி. அடுத்தது என்ன சக்தி இருக்கு? சொல் செல்லம், நீ சொல்லு. என்ன சக்தி இருக்கு? திறமைன்ற ஒரு சக்தி இருக்கு, ஸ்கில். ஒன்று நாலேஜ், அனதர் ஒன் இஸ் ஸ்கில். இன்னொரு சக்தி எதாவது இருக்கா? சொல்லுங்க. ராஜா நீ சொல்லுங்க. என்ன சக்தி இருக்கு உங்கள்கிட்ட? படிய சக்தி தான் அறிவு சக்தியில் போயிடுச்சு. உடம்பு சக்தி இருக்கா இல்லையா? உடம்பு சக்தி இருக்கா இல்லையா? இம்யூனிட்டி பவர் இருக்கா இல்லையா? இருக்குதானே? உடம்பு சக்தி வேணுமா வேண்டாமா? வேணும். உடம்புல சக்தி இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. கரெக்டா? உடம்பு சரியில்லைன்னா வயிறு வலிக்குதுன்னு வச்சுங்களேன், என்ன வேலை செய்ய முடியுமா? ஒரு வேலை செய்ய முடியும். தலைவலின்னா ஒரு வேலை செய்ய முடியாது. அப்போ உடம்பு தான் ஆரோக்கியம், உடம்பு சக்தி. நல்ல உடம்பு ஒரு சொத்து, அறிவு இன்னொரு சொத்து, திறமை 3வது சொத்து, 4வது இன்னொரு சொத்து.
நாலாவது சொல்லி பார்க்கலாம். நல்ல மனசு. மனசு ஒரு சொத்து தானே, அது அன்பு செய்யறது கெப்பாசிட்டி இருக்கு தானே. அதை அன்பு செய்ய வைக்கலாம், இல்லை பொறாமப்பட்டு கொச்சரிப்பட்டு சண்டை போட்டுட்டு எப்போ பார்த்தாலும் வழி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கலாமா. அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், நோயாளியாகவும் இருக்கலாம். கண்டதெல்லாம் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் 12 மணிக்கு ராத்திரி தூங்கிட்டு காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு உடம்பையும் எடுத்துக்கலாம். இல்லை நேரத்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு, நல்ல சாப்பாடுன்னா என்ன சாப்பாடு, அம்மா செஞ்சு கொடுக்குற பற்றியா ஃப்ரெஷ்ஷாக, அதான் நல்ல சாப்பாடு. பெஸ்ட் ஃபுட் இன் த வேர்ல்டு அவார்டு வாங்கியிருக்குது ஒரு ஃபுட்டு. எது தெரியுமா? இட்லி. நம்ம பாட்டி போடுற இட்லி, இட்லி தோசை பவர்ஃபுல் ஃபுட். அதெல்லாம் உப்மா, அதை விட்டு பிஸா, பர்கரு, அதுக்கப்புறம் இந்த குர்குரா, முர்முரா இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஜங்க் ஃபுட். எல்லாம் ஸ்பைசஸ் போட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறதுனால வயிற்றுக்கு அது உடனே பிரச்சனை பண்ணுது. ஆனால் நாட்டுக்கு கொஞ்சம் அப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அதில் ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும். இந்தியாவில் 140 கோடி ஜனங்க இருந்தாலும் வெறும் 4,39,000 பேர் தான் இறந்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி இந்தியாவில் இருக்கிறோம். ஏன் சொல்லுங்க? நம்ம அம்மா வச்சு கொடுக்குறாங்க ரசம், அதில் என்னென்ன இருக்குது? மிளகு, ஜீரகம், மஞ்சள், அப்புறம் முருங்கைக்காய், பொரியல் வைக்கிற முருங்கைக்காய், அதெல்லாம் இம்யூனிட்டி பவர். பப்பாளி பழம், கொய்யா பழம், வாழைப்பழம், அதில் இம்யூனிட்டி பவர். ஸோ இயற்கையாகவே இந்தியன்ஸுக்கு இம்யூனிட்டி இருக்கிறதுனால ஜனத்தொகை ஜாஸ்தி இருந்தாலும் அவ்வளவா பரவாமல் நிறைய நஷ்டத்தை உண்டாக்காம நம்மளோட 4ல் 1 பங்கு தான் அமெரிக்காவுடைய ஜனத்தொகை. இதுதான் 35 கோடி தான் அவங்களுக்கு. 4ல் 1 பங்கு தான். பெரிய தேசம், நம்ம மாதிரி 4 மடங்கு பரப்பளவுள்ள தேசம் இருந்தாலும் நம்மளோட டபுள் டைம் அவங்க இறந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இம்யூனிட்டி பவர். ஸோ வெளியிலிருந்து வருகின்ற எல்லா ஆபத்துகளையும் எதிர்கொள்றதுக்கு இங்கிருந்து சக்தி வரணும். உள்ள இம்யூனிட்டி. உடம்புடைய இம்யூனிட்டி பவர் என்ன? நோய் எதிர்ப்பு சக்தி சொல்றோம் இல்லையா? அப்போ ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நல்ல சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்டு ராத்திரி 10 மணிக்கெல்லாம் தூங்கிடும். எத்தனை பேருக்கு காலையில் 6 மணிக்கு முன்னாடி எழுந்திருக்கிறீங்க? 5:30 மணிக்கு சொல்லுங்க, கை தூங்க பார்க்கலாம். போய் சொல்லாம எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு பெண் பிள்ளைங்க ஒருத்தவங்க எழுந்திரியா என்ன கதி ஆகிறது? எழுத்து தண்ணி நேரம் தெளிவாக சாணி போடுவாங்களா இல்லையா? ஆகலாம் ஊட்டிக்கலாம். சரி கேட்டு. ஸோ 6 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சணும். ஓசோன் ஜோன் அப்போதான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் அட்மாஸ்பியர். ஏன் காலையில் எந்திரிக்க முடியல அப்படின்னா ராத்திரி சினிமா பார்த்து தோணும். ஒரு பூண்டு எடுத்து வாயில வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த பூண்டை சுவைச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? மாத்தாடி. அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு மைண்டில் போட்டு ராத்திரி படுத்தீங்கன்னா மைண்டெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் ஒரு ஹெல்த்தி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு காலத்துலலாம் 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் மொபைல் ஃபோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? மொபைல் ஃபோன் வரல இல்லைன்னா ஸ்கூலுக்கே வராது. கரெக்டா? மொபைல் ஃபோன் இருக்கணும்ன்றாங்க. ஆனால் அந்த மொபைல் ஃபோனு நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? விளையாட்டு பொம்மை மாதிரி சொல்லக்கூடாதா? ஏதோ ஒன்று சொல்லணும். நல்லதா கெட்டதா? நல்லது கெட்டது கூட உபயோகப்படுத்துறவர் வச்சுதான். நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ் இருக்கு, நல்லதா கெட்டதா? ஒழுங்கா பயன்படுத்தினா அருமையான இட்லி தோசை கிடைக்கும். அப்படியே பேசிக்கினே அது கேஸ் ஸ்டவ் ஓப்பன் பண்ணிட்டு சரி அப்படின்னு ஒரு கத்தி கிச்சா சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஒழுங்கா பயன்படுத்து இல்லையா? அதே ஒரு மொபைல் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், வெரி டேஞ்சரஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இம்மெச்சூர் பீப்புள். முதிர்ச்சி இல்லாதவர்கள், அறிவு முதிர்ச்சி இல்லாதவர்கள் பயன்படுத்துறது ரொம்ப ஆபத்துக்குரிய விஷயம். அது ஜாக்கிரதையாக பயன்படுத்தணுன்ற கட்டாயம் ஆகி போச்சு. ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் வந்து டிசி வாங்கிட்டு போக வந்தாங்க. நம்ம ஸ்கூல், பெரிய ஸ்கூல்.
ஏன் அப்படின்னா பையன் வந்து இந்த பப்புஜி அப்படின்னு ஏதோ ஒரு விளையாட்டு இருந்தாங்க, அதை விளையாடி மெண்டல் ஆகிட்டான். நம்ம ஸ்கூல் பையன் பப்புஜி. எத்தனை பேர் விளையாடுறீங்க? பசங்க தான் விளையாடுவாங்க, பெண் பிள்ளைகள் விளையாடுறீங்க. பப்புஜி அப்படின்னு ஏதோ விளையாட்டு போகிறாங்க. அது விளையாட மெண்டல் ஆகிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்த்துக்கிறாங்க. அது ஸ்கூலுக்கு வர முடியாது சாமி, டிசி கொடுத்துருக்கோம். டிசி அதனால ஜாக்கிரதையா உபயோகப்படுத்தணும். அப்பா அம்மாவுக்கு தெரியாம நம்ம இதை யூஸ் பண்றோம், கண்டதெல்லாம் பார்க்கறோம்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம மனசு கேட்டு போகும் தானே. கரெக்டு தானே? நம்ம வாழ்நாள் டைம் தான் நம்ம லைஃப் டைம். கரெக்டா? லைஃப் டைம்ன்றது என்ன? டைம் தான். இத்தனை வருஷம், இத்தனை நாள், இத்தனை மணி நேரம்ன்றது என்ன? வாழ்நாள். அதை வீணாக்குனா திருப்பி வருமா? அதனால முக்கியமான காலகட்டத்தில் இருக்கீங்க. உங்களை நீங்களே டிசிப்ளின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில். ஒரு காலத்துல சமுதாயம் டிசிப்ளின் பண்ணி வச்சுட்டு இருந்தது உங்களை ஒரு காலத்துல. இப்போ சமுதாயம் டிசிப்ளின் பண்றத விட்டுட்டாங்க. நீ எங்கடா போ அப்படின்ட்டாங்க. சினிமாக்காரர்கள் எல்லாம் எதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்? பேப்பர் நியூஸ் பேப்பர்ல பார்த்தா எதெல்லாம் குழந்தைங்க படிக்க கூடாதோ அதெல்லாம். அப்போ உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம். அப்பா அம்மாவுக்கு நேரம் கிடையாது. பள்ளிக்கூடம் தான் ஒரே இடம், நல்ல விஷயத்த சொல்லக்கூடிய இடம். அதனால இந்த 2-3 வருடம் இதுக்கப்புறம் வர 2-3 இப்போ நீங்க வந்து எல்லாரும் கொஞ்சம் பெரிய குழந்தைகள் ஆகிட்டீங்க. உடம்புல மாற்றங்கள்லாம் வந்திருக்கும், ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறி இருக்குது, லேசா மீச வருது. அப்போ நீங்க உங்களுடைய பொறுப்பை, உங்கள் வாழ்க்கையுடைய பொறுப்பை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையுடைய பொறுப்பை இன்னொருத்தர் கை கொடுக்க முடியுமா? இந்த சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம எல்லாம் ரன்னிங் ரேஸ் ஓடி இருப்போம் ஸ்கூல்ல. நம்ம அம்மா என்ன பண்ணிருப்பா, பக்கத்துல தான் நிற்பா, அவள் ட்ராக்ல நிற்க முடியாது. கரெக்டா? நம்ம தான் ட்ராக்ல நிற்போம். சொல்லி ஃபர்ஸ்ட் வரணும்டா, ஃபர்ஸ்ட் வரணும்டா அப்படின்பா. ஓட வேண்டியது யாரு? நம்ம தான் ஓடணும். அவ ட்ராக்குக்கு வெளியில ஓடுவா, ஓடிடான்னு சொல்லி. அவ ஓடனா பிரைஸ் நமக்கு கிடைக்குமா? யார் ஓடணும்? நம்ம தான். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க குழந்தை நல்லா இருக்கணும். எந்த தாயாவது என்கிட்ட வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துன்னு வந்து, சாமி சாக்லேட் ஸ்வீட் எடுத்துக்கோ, என் பொண்ணு காதலிச்சு ஓடிட்டா, என் பையன் டெரரிஸ்ட் ஆகிட்டான், ஸ்வீட் எடுத்துக்கோன்னு சொல்லுவாடா? சொல்லுவாடா? கெட்டவன் ஆகிட்டான் என் குழந்தைன்னு சொல்லு, ஸ்வீட் கொடுப்பாங்களா? இல்லையா? அப்போ எல்லா தாய்க்கும் எல்லா தந்தைக்கும் என்ன மனசு இருக்குது, நம்ம குழந்தை நம்ம பட்ட கஷ்டத்தெல்லாம் படாம நல்லா இருக்கணும் ஆசை இருக்குல்ல. அந்த ஆசையை நிறைவேற்ற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறாங்க. உங்களோட சாப்பாடு கொடுத்துட்றாங்க. அவங்க அம்மா புடவை கிழிஞ்சிருந்தா கூட நமக்கு ட்ரெஸ் ஒழுங்காக எடுத்து கொடுத்துட்றாங்க இல்லையா? பர்த்டே ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றா, அப்புறம் பொங்கலுக்கு ஒன்று, தீபாவளிக்கு ஒன்று, 3 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றா. கரெக்டா இல்லையா? அவ எடுத்துக்கிறாள் இல்லையா அம்மா, நம்ம கொடுத்துறோம். அந்த தியாகத்துக்கெல்லாம் எப்படி நம்ம பதில் சொல்ல போறோம் அப்படின்னா, நம்ம நல்லபடியா வளர்க்கக்கூடாது. நல்லபடியா வளர்றதுல என்ன அர்த்தம்? உடம்பு ஆரோக்கியத்தோட, அறிவு திறனோட, திறமையோட, நல்ல பழக்க வழக்கங்களோட. பழக்க வழக்கங்களை கத்துக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் ஆகும். அதுக்கு முதல் நல்ல பழக்க வழக்கம், காலையில எழுந்திருக்கிறது. ராத்திரியில 10 மணிக்கு முன்னாடி தூக்கி படுத்துடும், படுக்கைக்கு போயிடும். நிறைய குழந்தைங்க 11-12 மணிக்கு முடிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்படுறோம். ரொம்ப தப்பு. பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடுதுன்னா முன்னாடி நிறைய பிரச்சனை வரும். உங்க வயசுக்கு மினிமம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கம் நேரம். அதனால 10 மணிக்கெல்லாம் படுத்துட்டீங்கன்னா 5:45 6 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா 8 மணி நேரம் ஆனந்தமா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிடும். அப்புறம் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னா பைலான் செய்யற எக்ஸசைஸ் கிடையாது, சும்மா சிம்பிள் எக்ஸசைஸ். ஒரு 3 எக்ஸசைஸ் சொல்றேன், நீங்க அதை தினந்தோறும் செய்யலாம். சூரிய நமஸ்காரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது சூரியன்கிட்ட போய் பொங்கல் அது இல்லை.
ஸ்டேஜ் இருக்குல்ல, 8 ஸ்டேஜ்ல ஒரு நமஸ்காரம் பண்ணணும். பாத்தீங்களா? சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதை பண்ணணும். அப்புறம் பிள்ளையார் தோப்பு வரணும் 25, சூரிய நமஸ்காரம் ஒரு 6, பிள்ளையார் தோப்பு வரணும் ஒரு 25, அப்புறம் ஸ்கிப்பிங். பெண் பிள்ளைங்களா இருந்தா ஸ்கிப்பிங், ஆண் பிள்ளைங்களா இருந்தா ஜம்பிங். 10-15 நிமிஷத்துல இதெல்லாம் தினந்தோறும் பண்ணுங்க. எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கீங்க பாருங்க. சின்ன விஷயம் தான். பல்லு வளர்க்கறது சின்ன விஷயமா பெரிய விஷயமா? சின்ன விஷயமா பெரிய விஷயமா? சின்ன விஷயம் தான், ஆனா பெரிய விஷயம். டைம் பார்த்த வரைக்கும் சின்ன விஷயம் தான், 3 minutes இல்லையா? அதுக்கு மேல ஆகாது. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் 3 நிமிஷத்துக்கு மேல பல்லு வளர்க்க மாட்டேன். ஆனா பல்லு வளர்க்கலன்னா நம்ம வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டி பல்லு வளர்த்தா வேற யாருமே உலகத்துல இருக்கிற எந்த சிருஷ்டியும் பல்லு வளர்க்கறது இல்லை, நம்ம மட்டும்தான். அதே மாதிரி உலகத்துல எந்த சிருஷ்டிக்கும் உடம்புல ட்ரெஸ் இருக்குது இல்லை, நம்ம மட்டும்தான். அப்புறம் எந்த சிருஷ்டியும் கடைசி காலம் வரைக்கும் குழந்தைய பார்த்துக்கிறது இல்லை, அப்பா அம்மா. மனுஷன் மட்டும்தான் கடைசி வரைக்கும். நம்ம 25-30 வயசு ஆனவங்க கூட அம்மா மடியில போய் தலை வச்சு படுக்கும் போது என்ன சொல்லுவா? வாடா எருமக்கடா அப்படின்னு சொல்லுவாடா? என்ன சொல்லுவா? வடராஜா படுத்துக்கிறாரு இல்லையா? அந்த அன்பு எந்த விலங்குக்கு 6 மாசம் 1 வருஷம் தான். தாயினங்கள்லாம் விலங்குகளுக்கு 6 மாசம் 1 வருஷம். நமக்கு பாரு. அதே மாதிரி கலாச்சாரம், பூஜை பண்றது எந்த விலங்கா பண்ணுமா? நம்மளால பூஜை பண்ண முடியும், தியானம் பண்ண முடியும், ஒரு லட்சியத்தை வைத்துக் கொள்ள முடியும். அதுக்குண்டான வேலைகளை தொடர்ந்து அதே பாதையில செய்யணும். இதெல்லாம் பெரிய சக்தி, பெரிய அனுகிரகம். இதை பயன்படுத்தி கொண்டு நீங்க விருப்பப்படுறீங்களோ இல்லையோ உடம்பு வளர்ந்துனே போகும். உடம்புக்கு வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி அறிவும் மனசும் வளரலன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? கரெக்டா? இப்போ உடம்பு வளர்ந்துச்சு, அறிவு வளரல, ஜொல்லு விழுதுன்னு வச்சுக்கேன் அப்படின்னு இப்ப கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாமா? வருத்தப்படுவாடா சந்தோஷப்படுவாடா? ஐயோ குழந்தைங்க உடம்பு வளர்ச்சி. அந்த குழந்தைக்கு பேர் என்ன? மென்டலி ரிட்டார்டட் சைல்டு. எம்ஆர்ஹெச் கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த குழந்தைங்க பார்த்துருப்பீங்க சமுதாயம். இப்போ உடம்புக்கு ஏற்ற மாதிரி அறிவு வளரும். அறிவு வளர்றதுக்கு மனசு விசாலமா பெருசா. இதனால நல்லது நடக்கணும் எல்லாருக்கும். நான் சந்தோஷமா இருக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லாருக்கும் அட்லீஸ்ட் என்ன பெத்தவங்களுக்காக நான் சந்தோஷம், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க நான் சந்தோஷம். அதுக்காக இன்னொருத்தர துக்கம் கொடுக்க கூடாது. அடுத்தவங்களுக்கு துன்பம் தராம நான் சந்தோஷமா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு துன்பம் தராம சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்துச்சு. எத்தனை பேர் அம்மா அப்பாவுக்கு நீங்க உதவி செய்வீங்க? சமையல்ல சமையல் செய்ய கத்துக்கோ. வருங்காலத்துல சமையல் தெரிஞ்சாதான் கல்யாணமே ஆகும். ஆமா, சமையல் தெரியலன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. எல்லா டைவர்ஸ் கேஸும் சமையல் பிரச்சனையில தான் ஆரம்பிக்கும். வேணா நம்ம டீச்சர் அம்மா தான் கேட்டு எல்லா குடும்ப பிரச்சனையும் எந்த ஆரம்பிக்கும்? சமையல்ல தான் ஆரம்பிக்கும். அதனால வெஸ்டர்ன் கல்ச்சர்ல என்ன பண்ணிட்டாங்க, அது ஒரு போர்ஷனா வச்சுட்டாங்க. Both gents and boys and girls should learn cooking. அப்புறம் டிஷ் வாஷ், அது பேர் பாத்திரம் கழுவுறது பேர் என்ன? டிஷ் வாஷ். ஒரு வாரம் அந்த அம்மா குக் பண்ணுவாங்க, இவர் பாத்திரம் கழுவுவாங்க. ஒரு வாரம் இவர் குக் பண்ணுவாங்க, அவங்க பாத்திரம். லைஃப் முக்கியம். நம்ம படிக்கிற மேத்தமெட்டிக்ஸ் வருதோ இல்லையோ, E=mc² வருமா? எங்கேயாவது ரசம் வைக்க தெரியும் போது E=mc² தெரியுங்க. ரசத்துக்கு எப்போ மிளகு போடுறது மிளகா போடுறது தெரியாதுன்னா A+B² தெரியுங்க, ஆனா சாம்பார் வைக்க தெரியாது. ஆனா முதல்ல லைஃபுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கணும். லைஃபுக்கு என்ன தேவை? ஹெல்த் அண்ட் ஹைஜீன். என்ன தேவை? ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும்னா இப்போ ஃபேரன் லவ்லி போட்டுட்டு அப்படி சிக்கி அது இல்லை, வியாதி இல்லாம இருக்கும். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் ஒரு பட்டு சொக்கா கொடுத்துருப்பாங்க குழந்தைங்க. பட்டு சொக்கா போட்டுருக்கோம் இல்லையா? பட்டு சொக்கா போட்ட உடனே என்ன ஆகும்? எனக்கு குழந்தைங்க பாருங்க, போட்ட உடனே என்ன ஆகும்? அங்கிள் பாருங்க, அடுத்தவங்க பார்க்கறது தான் அந்த சொக்கா. அந்த குழந்தை பொறுத்த வரைக்கும்
அதே மாதிரி தான் நம்ம மேக்கப் எல்லாம் என்ன, நம்ம மேக்கப்பை நம்மளே பார்க்க முடியுமா? கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் தான் பார்க்க முடியும். ஒரிஜினல் பார்க்க முடியுமா? முடியாது. நீ என்ன ஃபேர் அண்ட் லவ்லி பண்ணாலும் உன் ஃபேஸை உன்னால பார்க்க முடியாது. அடுத்தவங்க பார்க்கறதுக்காக அலங்காரம் பண்ணிக்கிறோமே, நம்மளை நாம பார்க்கும்போது அலங்காரமா அழகா இருக்கணுமா வேண்டாமா? நம்மளை நாம பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா? எப்ப சந்தோஷம் வரும் சொல்லுங்க? ஹெல்த் நல்லா இருந்தா சந்தோஷம். வயிற்று வலியோட சந்தோஷமா இருக்கு பாருங்க. வேதி ஐடியே சந்தோஷப்படலாம். இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேதி போய் ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்து என்ஜாய், அப்ப எதுவுமே ஈஸி இல்லை. புரியுதுல்ல? ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை, மனசு ஹெல்த்தியா இருக்கணும். நல்லா இருந்தா தான் ஐஸ்கிரீம் கூட ருச்சிக்கும். வேணா சண்டை போட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்ணா விளையாண்டு திட்டுறது கடல அப்படின்னு ஒரு நகரம், திரும்பி திட்டுறது நகரம் பாருங்க எப்படி இருக்கும். அப்புறம் இதாங்க என்ஜாய் பண்ணீங்களா ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீமா எப்ப சாப்பிட்டா? சாப்பிட்டது ஞாபகம். மெக்கானிக்கல ஓடுது வண்டி, வாழ்க்கைய தொலைச்சிட்டு. நல்ல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டும் முக்கியம். அதுக்கு அவருடைய ஆசீர்வாதம் ரொம்ப வேணும். அப்பா அம்மா ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது, கேட்காமலே இருக்கு. கரெக்டா? ஆமா. எந்த அம்மாவாது நாசமா போ சொல்லுடா, சொல்லுடா. நம்ம அவளை திட்டலாம், நம்ம சேர்ந்து குழந்தைய திட்டிருக்கோம், இப்போ திட்டுறோம். ஆனா அவ வாயிலிருந்து இந்த வார்த்தை வருமா? இப்போ அப்பா அம்மா கிட்ட நம்ம ஆசீர்வாதம் தாராளமா. அடுத்தது பகவான்கிட்ட ஆசீர்வாதம், ஆசிரியர் பெருமக்கள் பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம். சமுதாயத்தில் நம்ம பார்க்குற பெரியவங்க யாரு? நம்மளுடைய டீச்சர்ஸ், குருநாதர், குருக்கள், அவங்களுடைய ஆசீர்வாதம். நல்ல பரட்டத்தலை போட்டு இப்படி ஒரு போடு, இப்படி ஒரு போட போட்டு வந்தா சொல்றதுல அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? கரெக்ட் தானே? நல்ல தலையை வச்சு போட்டுட்டு பிசாசி மாதிரி ஒரு குழந்தை வந்து வச்சுக்கோ. ஏழு பிசாசி மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வர ரெட்டை சீடை போட்டு அழகாக பின்னிட்டு ஒரு நல்ல அழகான ஒரு போட்டு வச்சு தரக்கூடாது சொல்லுவாங்க தானே? அப்போ நம்ம நடை உடை ஆவணை பார்த்த உடனே நம்மளோட மதிப்பாங்க மனசார. அப்போ வாழ்க்கை குழந்தை நல்லா நல்லா. அதே மாதிரி பகவான்கிட்டையும் நம்ம அன்பு வச்சிருந்தா தேவையானப்போ உதவி செய்யக்கூடிய ஒரே சக்தி அது ஒண்டி தான். ஞாபகம் வச்சு மனுஷால கொஞ்சம் தான் உதவி செய்ய முடியும். புரியுதுங்களா? பகவான் தான் உதவி செய்யும். எப்படி உதவி செய்யறாரு அப்படின்னா, அந்த நேரத்தில் தேவையான அறிவை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, மன திடத்தை கொடுத்து நமக்கு உதவி செய்யும். பிரச்சனை வரும் பொழுதே நம்ம குழந்தை வாழ்க்கையில் இப்போ நிறைய பிரச்சனை, அடலசன்ட் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் சினிமாவிலலாம் காமிக்கிறதுல உண்மையை நம்பிட்டு நிறைய குழந்தைங்க பிரச்சனைகள் இருக்கும். சினிமாவில் காமிக்கிறதுல உண்மையா சினிமாவில் பாட்டு பாடுற மாதிரி காமிக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயினும். உண்மையான லைஃப் நடக்குமா? வேணா அம்மா போய் கேட்டு பாருங்க. அம்மா அம்மா அப்பாவை தான் நீங்க லவ் பண்றீங்க, எத்தனை டூயட் பாட்டு பாடினேன்? என்ன சொல்லுவாம்மா? ஐயோ டூயட் எங்க இருக்குது? அப்போ சினிமாவில் காமிக்கிறது டூயட்டு அன்பு சம்பந்தமே கரெக்டு தானே? நிஜ வாழ்க்கையில அன்புக்கு தியாகத்துக்கு தான் சம்பந்தம். கஷ்டப்பட்டாலும் அம்மா என்ன பண்றா? நம்மகிட்ட அன்பா இருக்கணும்ன்றதுனால தியாகம் செய்யறாங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்றாங்க. அவர் ரத்தத்தையே நமக்கு பாலா கொடுத்தார் இல்லையா? தியாகம். அவன் சினிமாவில் ஒரு பைக்கில் ஒருத்தர் ஒரு ரவுடி பைக் மாதிரி ஒருத்தர் போயிருப்பான். ஒரு அழகான பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்கோம். கண்ணன் கரையின்னு அந்த தனுசு மாதிரி ஒரு உஃபுரு ஊதுனா உழுந்துடுற மாதிரி இருக்கும். அவங்க ஹீரோன்னா அவங்க 4 பேர் அடிப்பான். யாராவது 4 அடி அடிச்சா பந்து மாதிரி அடி வாங்க எந்திரிப்பான். எங்கேயாவது இருப்பான். இங்கே நினைச்ச மாதிரி யாருன்னா அது செட்டிங்ஸ் இல்லையா? அது நமக்கு தெரியுமா வேண்டாமா? அதுதான் அழிவுன்னு சொல்றாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் சொல்லுங்க பேலன்ஸ். மெய்ப்பொருள்
அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீ 100க்கு 100 வாங்கினியா 80 வாங்கினியா அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஊரா என்னென்னவோ சொல்லுவான், சினிமாக்காரன் எதோ சொல்லுவான், அரசியல்வாதி எதோ சொல்லுவான், ஊர்ல இருக்கிற எதோ சொல்லுவான். அதுல உண்மை இருக்குதா, அதுல நன்மை இருக்குதா? அப்படி உண்மையும் இருக்கணும், அதுல நமக்கு நன்மையும். அதை பார்க்கறது தான் அறிவு. அதுதான் பள்ளிக்கூடம் சொல்லி ஒரு மேக்ஸ் சொல்லி கொடுத்தோ சயின்ஸ் சொல்லி கொடுத்தோ உங்க வாழ்க்கையில் அது பயன்படுதோ இல்லையோ, ப்ரொஃபஷனுக்கு வேணா அது பயன்படலாம். நம்ம வாழ்க்கைக்கு எது பயன்படும்? அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்குது பத்தியா, இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லையா? ப்ரேயர் பண்றது, ஹெல்த்தியா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, நல்லா உழைக்கிறது, இதெல்லாம் இதுக்கெல்லாம் மார்க் கொடுக்குறாங்களா? அது ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பேசிக்ஸ். ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தா நல்ல மாளிகை கட்டலாம். ஃபவுண்டேஷன் தெரியுங்க. ஃபவுண்டேஷன் என்ன சொல்லுவாங்க? கடகால் நல்லா இருந்தா கட்டடம் இருக்கும். கடகாலே இல்லை, கட்டமா கட்டிட்டு போனா சிங்களா வச்சு போனா நாங்கள் ஒரு லெவலுக்கு மேல போனா அது மாதிரி தான் நிறைய பேர் பேசிக்ஸ் இல்லாம மேல வளர்றாங்க. கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் கேள்வி. பேசிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். among the basics time consciousness. டைம் என்றது ரொம்ப முக்கியம். அதுல காலையில நேரம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில 6 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் இருக்குது இல்லையா, ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்க ஹெல்த் பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணிடணும், பூஜை பண்ணிடணும், தியானம் பண்ணிடணும், கொஞ்சம் படிச்சுக்கணும். அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு மேல 8:30 வரைக்கும் ரொம்ப சந்தியா காலம்னு சொல்லுவாங்க. பெரியவங்கெல்லாம் இந்த காலத்தை என்ன சொல்லுவாங்க? சந்தியா காலம். நைட்டு முடிஞ்சு டே வர்றது ஒரு சந்தினா ஜாயினிங் பீரியட். அதே மாதிரி டே முடிஞ்சு ராத்திரி வர்றது ஒரு சந்தி. அந்த நேரத்தில் ஹெல்தி ஹேபிட்ஸோட இருந்துட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் we will face it and win it. அப்புறம் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு வந்து குறுக்கோயில் கிடைக்கிறது. வாழ்க்கையில் காசு குறுக்கோயில் சம்பாதிக்கலாம். ஆனா ஜெயம் வர, ஜெயம்னா என்ன? வாழ்க்கையோட லட்சியத்தை அடையிறது. என்ன லட்சியம்? சந்தோஷமா இருக்கிறதா லட்சியம். யாராலும் கேட்டு பாருங்க, எதுப்பா படிக்கிற? வேலை கிடைக்கும். எதுக்கு வேலை? சம்பாத்தியம் வரும். எதுக்கு பணம்? வீடு கட்டலாம், இது வாங்கலாம், கார் வாங்கலாம். எதுக்கு? அதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். அல்டிமேட் எய்ம் என்ன? சந்தோஷமா. இதெல்லாம் இருந்து சந்தோஷமா இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. நிறைய பேர் இல்லை. கோட்டீஸ்வரெல்லாம் கஷ்டப்பட்டுருந்தாப்பா, தூக்கம் வராம கோடி பணம் வச்சுக்கிறோம், ரவுடித்தனம் பண்ணிட்டு அவசரப்பட்டு இருக்கிறான். கெட்ட பழக்கம் குடிச்சாதான் தூக்கம் வரும். சிலருக்கெல்லாம் குடிக்கலாம் தூக்கமே வராது. சிலருக்கெல்லாம் மாத்திரை போடணும் தூக்கம் வராது. தூக்கம் வராம பிசாசு மாதிரி ராத்திரியில் இருப்பாங்க. ராத்திரிஞ்சராகா அவங்க பேரு. என்ன பேரு? ராத்திரிஞ்சரா. ராத்திரியில் ராட்சசர்கள் சுத்துவாங்க இல்லையா, அதை சுற்றிக்கிறாங்க. சிட்டிஸ் எல்லாம் போனா அதெல்லாம் அவங்களாம் ஒரு அமைதியான ஒரு குடும்பம், அன்பான தாய் தகவல், நல்ல ஒரு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆப்கானிஸ்தான்ல இந்த சூழ்நிலை இருந்தா, ஆப்கானிஸ்தான்ல டெரரிஸ்ட் பிடிச்சிட்டாங்க, ஒரு நாட்டையே பிடிச்சிட்டாங்க. துப்பாக்கி முனையில ஒரு நாட்டையே பிடிச்சிட்டாங்க. அவங்க படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு படிப்பு இல்லை. என்னாச்சு? உலக நாடுகளில் எத்தனையோ குழந்தைகளுக்கு வாய்ப்பே இல்லை, குடும்பன்றதே இல்லை, அப்பா அம்மா இல்லை, எல்லாரும் வாரில் செஞ்சுட்டாங்க. ஸ்ரீலங்காவில் நிறைய குழந்தைங்க வாரில் செஞ்சுட்டாங்க. நான் போயிருந்தேன், ஸ்ரீலங்கா போயிருந்தேன். நிறைய குழந்தைங்க அப்பா அம்மா செஞ்சுட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியல. அப்பா அம்மா சாகிறத கண்ணால பார்த்துருக்கு குழந்தைங்க. அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியிலும் வர முடியல, லட்சியமே இல்லை, என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே ஒரு வன்முறையினாலையும் ஒரு ஆக்ரோஷத்தினாலையும் வாழ்க்கையில நம்ம எதையுமே சாதிக்கவே முடியாது. அமைதி. அதனால நம்ம மந்திரங்கள் எல்லாம் கடைசி எப்படி முடியும் சொல்லுங்க? சாந்தி சாந்தி சாந்தி. முதல்ல அமைதி இருக்கணும். குடும்பத்துல அமைதி, மனசுல அமைதி. மனசுல அமைதியா இருக்கும்பொழுது நாங்கள் நல்ல காரியங்கள் தான் மனசு படபடப்பா இருந்தா பயம் உண்டாகும், குற்ற உணர்வு உண்டாகும், சண்டை போடணும்னு தோணும். அது முடியலன்னா அழுது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழறது ஓகேவா? நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க.
அப்புறம் பிரச்சனை இல்லாம யாருடைய வாழ்க்கை இருந்திருக்கான். ஜென்மாஷ்டமி இப்ப கொண்டாடணுமே கிருஷ்ணருடைய பிறந்த நாள். கிருஷ்ணன் பிறந்து 5252 வருஷம் ஆச்சு. எத்தனாவது பர்த்டே அவருக்கு? 5252வது பர்த்டே. ஒருத்தர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவருடைய பர்த்டே இன்னைக்கு கொண்டாடுறோம்னா அந்த ஆள் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும், லைஃப் எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. நம்ம பர்த்டே கொண்டாடுறதுக்கு நம்ம படாத பாடுபடுறோம். எல்லாரும் போக வேண்டிய பர்த்டேடாமா நானே கேக் வாங்கி கொடுக்கணும். ஆனா அவருடைய பர்த்டே உலகம் முழுக்க கொண்டாடுறது எப்படி? அந்த மாதிரி லைஃப். என்ன லைஃப் பாருங்க. பிறந்தது ஜெயில, வளர்ந்தது இன்னொரு தாய் தாப்பா கிட்ட. ஆனா அவர் வளர்ந்த முறை எல்லாரையும் சந்தோஷமா வச்சு இல்ல. கிருஷ்ணன் உடனே என்ன அழுமுஞ்சி வருதான். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. கிருஷ்ணன் அப்படின்னு பேர் சொல்லிட்டு என்ன பேசுறது? ஸ்மைலிங் தான் பேசுறாங்க. குழந்தைன்னு நினைச்சிட்டீங்கன்னா ஸ்மைலிங் தான். அவன் பண்ண எல்லா காரியங்களும் அடுத்தவனை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக தானும். ஆனா பிரச்சனை பாருங்க, அவன் உலகத்துக்கு வரது, அந்த குழந்தை உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவன் விரோதி ரெடியா இருக்கான். யாரு? சொந்த மாமன் கம்சனே ரெடியா இருக்கான். வந்தா சாவடிச்சிருக்கு ஹேண்டில் பண்ணிட்டாரு. திருப்பி அங்க போன உடனே வரிசையா ஒருத்தரா அனுப்புறான். இல்ல எல்லாரையும் ஹேண்டில் பண்ணி ஹாப்பியா இவ்வளவு ஹாப்பியா இருக்க. எங்கேயாவது கிருஷ்ணன் அழுதுதான்னு என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? பொய் சொன்னான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? திருடுனா வெண்ண திருடுனான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தைங்க செல்றது செய்யறதுதான். ஆனா அழுதான்னு எங்கேயா இருக்கா? இல்ல அழ வச்சான்னு இருக்கா? மட்டுமே 128 வருஷம் வாழ்ந்தாராம். முதல்ல தன்னுடைய லைஃபை செட்டில் பண்ண, நல்லா படிச்சார், தன்னுடைய குருநாதருக்கு தேவையான உதவி செஞ்சார். அப்புறம் தன்னுடைய குடும்பத்தை நல்லா செட்டில் பண்ண, நாட்டு மக்களுக்கு ஒரு தனி நாடே கிரியேட் பண்ணார். அவன் நல்லா செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாண்டவர்களோட கூட இருந்து சமுதாயத்துல நீதி, நேர்மை, பெண்களுக்கு உரிமை இதெல்லாம் கிடைக்கணும்னு பாடுபட்டார். மகாபாரத போர் எதனால வந்தது? திரௌபதிய அவமானப்படுத்த, பெண்மணிய அவமானப்படுத்தினால. பெண்களுக்கு சம உரிமை அதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்க்கையே தனக்கு நன்மை, அடுத்தவங்க, அப்படி ஒரு லட்சியம். அதனால அந்த வாழ்க்கைய, அந்த நபரை, அந்த உருவத்தை, அந்த பெயரை இன்னைக்கு வரைக்கும் அழுதுட்டு இருக்கிறது not strength. Okay, if you are not giving, I will earn it. அம்மா கிட்ட ஏதாவது கேட்கற கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்னு வச்சுக்க, என்ன சொல்லணும்? ஆல் ரைட் அம்மா, நான் ஏர்ன் பண்றேன், நான் ஏன் பண்ணி கொடுக்குறேன். அப்படி அந்த புரியுதா? நல்ல வாழ்க்கையில் நல்ல. அப்புறம் கொஞ்சம் படிச்சு படிப்பு, இந்த மார்க் எல்லாம் இருக்குது இல்லையா, அது சமுதாயத்துக்காக. இந்த பட்டுப்புடவை கட்டிக்கிற மாதிரி, பட்டுப்புடவை எந்த புடவை கட்டினாலும் நமக்கு ஓகே தான். அந்த பட்டுப்புடவை கட்டினா சமுதாயம் காஞ்சிபுரமா ஒரிஜினல் பட்டா அப்படி கேட்கும். அது ஒரு சந்தோஷம் தான் நமக்கு. அதுக்காக தான் பட்டுப்புடவை. மானத்தை காப்பாற்றுறதுக்கு எந்த புடவை ஓகே தான். அதே மாதிரி நெக்லஸ் போட்டுக்கணும்னு வச்சுங்களேன். நெக்லஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன்லாம் போகும்போது அப்படியே சுற்றி வருவாங்க. என்ன சொல்ல கேட்கணும், இல்லை வாட்ச் ஒன்று கட்டிட்டாலும் போட்டுருப்பாங்க. அடுத்தவங்க அட்ராக்ட் பண்றது, அடுத்தவங்க அட்ராக்ட் பண்ணா அது ஒரு சந்தோஷம் இருக்குது, ரைட்டு. அடுத்தவங்க அட்ராக்ட் பண்றது அந்த தலையை என்னென்ன பண்ணிக்கிறாங்க தெரியுமா? அந்த பசங்க இப்படி போட்டுக்கிறான், கூட இப்படி போடுறான், நிறுத்துறான், வளைக்கிறான், செவட்டி ஆகிக்கிறான். எதுக்கு? எல்லாமே ஜஸ்ட் அட்ராக்ஷன் தி அதர்ஸ். அதே மாதிரி நீங்க மேற்கொள்ளாதீங்க. லிப்ஸ்டிக் போட்டுக்கிறீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்களா? அதை போடாதீங்க. ஃபேட் லெவல் இடம் போட்டுக்கலாம். ஆனால் வெள்ளையாக மட்டும் கிடைக்கூடாது. எப்படி பவுடர் போட்டுக்கோ, ஆனால் வெள்ளையாகிடும். So it's all for others. What is for us? Our inner beauty. And what is that? You are already fair and lovely. Why you want fair and lovely? அதான் யாரு? உன்னோட ஒழுக்கத்தினால, உன்னுடைய அறிவினாலையும்
So you should know what is essential, what is luxury. What is essential? Whatever necessary for us to live is essential. Whatever is for others to attract, luxury. Correct? Correct? தேவைக்கும் ஆடம்பரத்துக்கு வித்தியாசம் இருக்கா? தேவைன்றது சாப்பாடு, ஆடம்பரன்றது புஃபே. புஃபே பாத்தீங்களா? 50 ஐட்டம் 40 ஐட்டம் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா? சில கல்யாணத்தெல்லாம் 36 ஐட்டம் போடுவாங்க. சாப்பிட முடியுமா? அது வச்சிருக்கிறதெல்லாம் எல்லாரும் சாப்பிட முடியுமா? அளவுக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஒரு 4 ஐட்டம் எடுத்து வச்சுட்டு இந்த மீதியை சாப்பிடும். ஒரு 10 ஐட்டம் போட்டாலும் எதை சாப்பிட்றதுனே தெரியாது. கரெக்ட் தானே? அப்போ நம்ம நிறைய தேவை, கொஞ்சம் தான் தேவை. அதை நம்ம சம்பாதிக்கணும். மற்றவங்க எதிர்பார்க்காம நமக்காக. எனக்கு ஆசிரியர் சொல்ற, என்ஜினா இருக்க போறியா இல்ல ரயில் பொட்டியா இருக்க போறியா? என்ஜினுக்கு ரயில் பொட்டிக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ரெண்டுமே தண்டவாளத்துக்கு தான் ஓடுது. லைஃப் ஃபுல்லா எங்க இருக்குதுங்க? லைஃப் ஃபுல்லா ஓல் லைஃப் இந்த என்ஜினும் சரி, இது ரயில் பொட்டியும் சரி, ரயில் என்ஜினும் ரயில் பொட்டியும் எங்க இருக்குங்க? அந்த தண்டவாளம் தான் இல்லையா? ஆனா டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? என்ன டிஃபரன்ஸ்? வித்தவுட் ரயில் பொட்டி இன்ஜின் கேன் லீவ். கரெக்டா? தனியா தன்னுடைய சொந்த அவர்கள் ரயில் பொட்டி யார சார்ந்து இருக்குது? ரெண்டும் ஒரே சைஸ் தான், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்களா? engineer, be the engine of your life. இதற்கு ரயில் பொட்டியா இருந்தோம், ரயில் பொட்டியாவே வாழ்ந்துடக்கூடாது. இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் அம்மா அம்மாவே எதிர்பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தான் செய்யணும். என்ன கோர்ஸ் படிக்கிறதுன்னு கூட தெரியாது நிறைய பேர். அப்பா சொன்னாங்க, சேர்ந்து நான் இதுதான் படிப்பேன், இப்படிதான் இருப்பேன், இதுதான் ஆவன்னு லட்சியத்தை நிர்ணயம் பண்ண. எதுக்காக அப்படி இருக்கணும், அப்படி ஆகணும்ன்றது அதுக்கு விடை கிடைக்கும். எப்படி ஆகிறது அதுக்கு விடை கிடைக்கும். ஆனவருக்கு என்ன செய்ய போறீங்க? டாக்டர் ஆனவருக்கு என்ன செய்யும்? கிட்னி வித்து 3D வித்து பழகிறனால தான் இல்ல, அந்த மாதிரி டாக்டர் இருக்கிறான் இல்லையா? லஞ்சம் வாங்குற ஆபீசர் இருக்கிறான், நல்லது செய்யற ஆபீசர் இருக்கிறாங்க. கரெக்ட் தானே? சோ ஆனவருக்கு என்ன பண்ண போறோம்? அந்த நாலேஜ் இருக்கணும். எதுக்கு ஆகணும் அந்த பதில் இருக்கணும். எப்படி ஆகிறது அந்த நாலேஜ். அப்புறம் ஆகிறதுக்கு முடிவு பண்ண பிறகு, கோல் போடுறது முடிவு பண்ண பிறகு, ஃபுட்பால்ல கோல் போடுறது முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பால் உங்க கையில கிடைச்சு நீங்க கோல் போடும்போது நடுவில் ஆளுங்க வருவாங்களா வர மாட்டாங்களா? வாங்க வாங்க கோல் போட்டுருங்க சொல்லுங்களா? ஆப்போசிஷன் இல்லாம இருக்குமா? ஆப்போசிஷன் இல்லாம இருக்குமா? கோல் போடும்போது ஆப்போசிஷன் இருக்குதானே? அப்படி எப்படி பண்றோம், எப்படி பண்றோம், அப்படி அப்படி அது அடிச்சா அது ஒரு கோல், அதுல ஒரு சப்போஸ் நீங்களே அடிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்க, யாருமே தடுக்கல, அந்த ஆட்டை ரசிக்குமா? சேலஞ்ச் இல்லாத வாழ்க்கை ரசிக்க ரசனை சொல்லுவாங்க. வில்லன் இல்லாத சினிமா படம் எதாவது இருக்கா? சினிமா படத்திலே வில்லன் இல்லாம எதாவது இருக்கா? அப்ப நம்ம வாழ்க்கையில வில்லன்கள் வரும். பெரிய வில்லன் நம்ம மனசுதான். நம்ம வாழ்க்கையில பெரிய வில்லன் யாரு? பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு, உத்தரே ஆத்மாத்மானம் ஆத்மானம் அவசாதையே ஆத்மைவ ஆத்ம பந்தது ஆத்மைவ ரிபுகு ஆத்மனா. உனக்கு நண்பனும் உன்னுடைய மனசுதான், உன்னுடைய எதிரியும் உன்னுடைய மனசுதான். எப்படிப்பா சொல்ற அப்படின்னு அர்ஜுனன் கேட்கலாம். அது நல்ல வழிமுறையில வச்சிருந்தீங்கன்னா அது நண்பனா இருக்கும். அது போக்கில் நீ போனீங்கன்னா ஒரு குதிரை இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க ஓட்டும் போது அது ஓடிச்சுன்னா நண்பன், அது ஓடும்போது நீங்க உட்கார்ந்துருந்தீங்க எங்க கோவிந்தா வித்தியாசம் புரியுதா? நம்ம ஓட்ட குதிரை எப்படி இருக்கும்? கடிவாளம் போடும். அது தான ஓட்ட குதிரை எப்படி இருக்கும்? கடிவாளம் இல்லை இல்லையா? ஒரு பாதை, லட்சியம், திறமை, பவர் பிடிச்சி இழுக்கணும். மனசு என்னத்த படிச்சு என்னத்த டெஸ்ட் எழுதி அப்படின்னு வரும்போது ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் பிராக்டிஸ். ஃபைல் நாங்கள் அந்த குத்து செட் இருக்கு இல்லையா, அதை பண்றாரு.
அவர் எங்க பவர் வேணும்? கையில தானே. ஆனா அவர் உட்காந்து என்ன எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறாங்க பத்தியா? ஓட சொல்றாங்க, வெயிட் லிஃப்ட் பண்ண சொல்றாங்க, இல்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க காலுக்கு, மற்ற உடம்புக்கு எல்லாம், உடம்பு பகுதிகளுக்குலாம். வெறும் கைக்கு மட்டும் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்களா? இல்லை. இட்ஸ் a holistic life. You have to practice so many things in your life. Basic things மூணு. ஒன்று ப்ரேயர், ரெண்டாவது ஹெல்தி ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ், டைமுக்கு தூங்குறது, இதெல்லாம் ஹெல்தி ஹேபிட்ஸ். க்ளீனா இருக்கிறது, மூக்கு நோண்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது. மூக்கு நோண்டுற பழக்கம் இருந்தா நீங்க பார்த்து சொல்லுங்க, நல்லா ஞாபகம். டேய் மூக்கு நோண்டுறது கொடுக்குறாங்க. அப்போ ஒரு குழந்தை கிளாஸ் கேட்டான், ஏன் சார் சப்போஸ் நீ வந்து ஒரு வக்கீல் ஆகிட்டுன்னு வச்சுக்கிட்டா, அவர் மூக்கு நோண்டுற பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, எப்படி வாதாடுத? இவர் ஆனர் பழக்கம் இருக்கிறவனுக்கு அது இருக்கிறது தெரியாது. அப்புறம் அந்த சில பல்லு கடிப்பான் பாருங்க, டாக்டர் ஆகிட்டான் தெரியாது. பல்லு கடிக்கிறவன் பேங்க் கடிக்கிறானே, அவன் வந்து ஆப்ரேஷன் பண்றேன்னு வச்சுங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கணும், கரெக்டா? கை க்ளோஸ் போட்டுருக்கணும். பல்லு கடிக்கிறவங்க நம்ம அமைக்கும். நம்ம ஆப்ரேஷன் தேட்டர்ல இருக்க கர்மம் பண்ணிப்பாங்க. க்ளோஸ் கழட்டி டாக்டர் வெளியே போய் ஹைஜீன். அதனால தான் இப்போ பாருங்க, வியாதி வந்தா என்ன சொல்றாங்க? வாயும் மூக்கையும் மூடு. ஏன் சொல்றாங்க? எல்லா கிருமியும் பரவலன்னு. அதுதான் இப்போ என்ன பண்ணுவான், இப்போ மூணு நின்றுவான், ஹலோ பபாரி அப்படிமா அப்படிதான் பரவுது. வியாதி எப்படி பரவுது? மூக்கு நோண்டுறது, இதெல்லாம் ஹெல்தி ஹேபிட்ஸ். அதெல்லாம் பாத்ரூம்ல, ரெஸ்ட் ரூம்ல செய்யணும். காலையில அந்த நேரத்தில் பரபரப்பா செஞ்சிருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரிலாக்ஸா எல்லாம் காலை கடன்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா குளிக்கும் போது உடம்புல இருக்க எல்லா பாகத்தையும் தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டிட்டீங்கன்னா மறுநாள் வரைக்கும் அது ஹாப்பியா இருக்கும். அந்த நேரத்தில் கஜா ஊற்றிடுறது, அப்புறம் வெளியில் வந்து எல்லாம் பண்ணுவோம். So first prayer, second one is healthy habits, third one is keeping your mind under your control. வயசு ஒரு தமாஷான வயசு, இடுப்பு எடுத்து வச்சுக்க முடியாது. சரி நீ போ அப்படின்னு உங்களை விட்டுடவும் முடியாது. எங்கேயாவது நீ ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கங்களேன், இது ரெண்டுமே பண்ண மாட்டாங்க. அப்பா முதல்ல வச்சுக்கீங்களா? இடுப்பு எடுத்து வச்சு போறாங்களா? சரி போய் நீ போ, நான் வரேன் சொன்னாங்களா? என்ன பிடிச்சிக்கிறாங்க? கையை பிடிச்சிக்கலாம். கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்க? குழந்தையா இருந்தால் இடுப்பில் வச்சுக்கலாம். லேட் ஆகி போச்சு 40 கிலோ. தானா விடவும் முடியாது, ஏன்னா எங்க போய் எங்க வரணும்னு தெரியாது, அந்த அனுபவம் இல்லை. கரெக்டா? அப்போ அந்த மாதிரி வயசு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். பெரியவங்களுக்கு பாரமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் நீங்க சுதந்திரமா முடிவு எடுத்துருக்கணும். உங்களோட ஆசையை பெரியவங்க சொல்லி டிஸ்கஸ் பண்ணி இதனால எப்படின்னு ஒரு தெளிவாக இருந்ததுன்னா ஹாப்பியாக ஓடுங்க. ஓகே, அதில் ஹெல்த்தி ஹேபிட்ஸ். ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்காதீங்க. இந்த டிவி மொபைல் எல்லாம் இருக்கு இல்லையா, 3/4 மணி நேரம் போதும் என்டர்டெயின்மெண்ட், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ரொம்ப நேரம் என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுச்சுன்னா பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஒன்றுமே கிடையாது. ஓகே பண்ணுங்க, இதுதான் வாழ்க்கைக்கு பேஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டா ஹெல்த் நல்லா இருக்கும், மைண்டு நல்லா இருக்கும். ஃபேஷன் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராமல் பாடுங்க தானே. ஓகே, லீவ் மேபி நாட் பிளஸ் யூ, சாரதா தேவி பி வித் யூ. பிரார்த்தனை பண்ணிவிடும். எந்த குறைய இருந்தாலும் பிரார்த்தனையினால நிறைவேறும். பிரார்த்தனைன்றது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நாம் சொல்ற கமெண்ட்ஸ். பகவான்கிட்ட சொல்றோம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உள்ள இருக்கிற ஆன்மீக சக்தியை எழுப்புறோம். எழுப்பி இந்த காரியத்தை செய் அப்படின்னு ஒரு டைரக்ஷன். பிரார்த்தனை பண்ணிட்டு ஹெல்தி ஹேபிட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம்லி ஃபுட், ஹைஜீன் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் டைம்லி ரெஸ்ட். மூணாவது, மனசை ஆரோக்கியமா வச்சுக்கணும். நல்ல கருத்துக்கள், லட்சியங்களோட வாழ. லட்சியம் இல்லாத வாழ்க்கைய பாரதியார் ரொம்ப அல்பமா சொல்றாரு. தேடி நிதம் சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி பிறர் மனம் வாட பல செயல்கள் புரிந்து
கிழப்பருவம் எய்தி கூற்றுக்கு இறையன மாயும் வேடிக்கை மனிதர்களைப் போல் வீழ்வேனோ சொல்லடி சிவசக்தி வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கு. அற்புதமான ஏதோ ஒரு சாப்பிட்டு ஏதோ ஒரு பாட்டு சினிமா பார்த்துட்டு இது மாதிரி சண்டை போட்டுன்னு கிழப்பருவம் எய்தி வயசாகி சாகிறத விட வேடிக்கையான வாழ்க்கை என்ன? போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கை எல்லாம் ஆதிசக்தி தாயே என் மேல் அருள் புரிந்து காப்பார். பாடல் ரொம்ப அருமையா. நல்ல புத்தகங்களை படிக்கணும். சிலபஸ் பார்த்து படிக்கிறது இல்லை. நல்ல புத்தகங்கள் இது மாதிரி ஏதாவது நல்ல பெரியவங்களுடைய புத்தகத்தை வாங்கி வச்சுக்கணும். விவேகானந்தர் புஸ்தகம், பாரதியோட புஸ்தகம், சகோதரி நிவேதனுடைய புஸ்தகம், சாரதாதேவியுடைய புஸ்தகம் வாங்கி வச்சுட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி டானிக் சாப்பிட்றோம். டானிக் சாப்பிட்றது எவ்வளோ முக்கியம்? எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்ச நேரம் தான் ஆகும். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். இவ்வளோ கொடுப்பாங்களா டானிக்கு? சும்மா இவ்வளோதான். அது ஒரு 5 நிமிஷம் நல்ல புஸ்தகம் மைண்ட் ஸ்ட்ரென்த். நல்ல இந்த சாரதாதேவியுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே இருக்கு. பயன்படுத்தி கொண்டு நல்ல குழந்தைகளாக வளருங்க. அதெல்லாம் உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த் நல்லா இருந்ததுனால தான் இந்த கொரோனாவெல்லாம் மீண்டே நீங்கள் ஸ்கூலுக்கு வந்துருக்கிறீங்க இல்லையா? ஏன்னா எத்தனை பேர் போய் சேர்ந்துட்டாங்கல்ல, போய் ஆகிட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம இல்லை. ஏன் அப்படின்னா அம்மா கொடுத்த ஹெல்த்து, அப்பாவும் கொடுத்த ஹெல்த்தை, பகவான் கொடுத்த ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கவே வேண்டாமா? சொத்து அதானே, கரெக்ட் தானே? பாதுகாப்பாக வச்சு நல்ல பகவானுக்கு நல்ல ஆசீர்வாதம். தேங்க்யூ. ஓம் சாந்தி சாந்தி शांति हरि ओम तत्सत्। श्री राम कृष्ण जय श्री गुरु महाराज जी की जय, श्री महामाई की जय, श्री स्वामी जी महाराज जी की जय, श्री श्री सरस्वती माई की जय, श्री मारियम्मा देवी